ஸ்ரீ காசி காண்டம் 51ஆம் அத்தியாயம். அருணன் விருத்தன் போன்ற சூரிய கடவுள்களின் விளக்கம். குறிப்பு: இந்த அத்தியாயம் பின்வரும் சூரிய கடவுள்களின் புராண கதையை விவரிக்கிறது. அவர்களின் பெயர்கள் மற்றும் இடங்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளன. அருணாதித்யர் திரிலோச்சன கோயிலில் விருத்த ஆதித்யர் மிராகாட்டாவில் உள்ள விசாலாட்சுமி ஆலயத்திற்கு தெற்கே உள்ளது. கேசவாதித்யர் ஆதிகேசவ ஆலயத்தில், விமலாதித்யர் ஜங்கம்பாடி பகுதியில், கோடுலியா கடவைக்கு தெற்கே, கங்காதித்யர் லலிதா காட்டாவில், யமாதித்யர் வீரேஸ்வரருக்கு அருகில் உள்ள யம தீர்த்தத்தில். ஸ்ரீ கணேசருக்கு வணக்கம். அகஸ்திய மாமுனிவர் விசாரித்தார். அன்னை பார்வதியின் இதயத்தை மகிழ்விப்பவரே, எல்லாம் அறிந்த இறைவனின் உடலில் பிறந்த இறைவனை, நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். கணேசரே, தாங்கள் அதனை விளக்க வேண்டும். கஷ்யப முனிவரின் மனைவியும் கருடனின் தாயுமான வினதை தக்ஷ பிரஜாபதியின் திருமகளாவாள். அந்த கற்புமிக்க பெண்மணி எப்படி அடிமையானாள்? ஸ்கந்தன் பதிலளித்தார். மிகவும் புத்திசாலியானவரே, அந்த பரிதாபகரமான பெண்மணி வினதை எப்படி அடிமைத்தனத்தில் விழுந்தாள் என்பதை நான் தங்களுக்கு கூறுகிறேன், கேட்பீராக. முன்பு கத்ரு கஷ்யப முனிவரிடமிருந்து 100 மைந்தர்களை பெற்றெடுத்தார். அதாவது உலுகா, அருணா மற்றும் தக்ஷியா. மூத்தவராக இருந்ததால் கௌசிகன், அதாவது உலூகன், பறவைகளின் அரச பதவியை அடைந்தான். ஆனால் அவனுக்கு நல்லொழுக்கங்கள் இல்லாததால் அந்த பறவைகள் அனைத்தும் அவனை ராஜ்யத்திலிருந்து இறக்கின. இந்த பறவை தீய கண் கொண்டது. பகலில் குருடனாக இருக்கும். அவன் எப்போதும் கோணலான ஆணியுடன் இருக்கும். அவன் குரல் அனைவருக்கும் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு அந்த பறவைகள் அதன் குணங்களை பல்வேறு வழிகளில் கண்டித்தன. எனவே அவர்கள் வேறு யாரையும் அரசராக தேர்ந்தெடுக்கவில்லை. அவர்கள் விருப்பப்படி சுற்றி திரிந்தார்கள். கௌசிகனின் விதி அப்படி இருந்ததால் வினதை ஒரு மகனை பார்க்க மிகவும் ஆர்வமாக இருந்தாள். எனவே அவள் நடுவில் இருந்த ஒருவரின் முட்டையை உடைத்தாள். கலசத்தில் பிறந்த முனிவரே, 1000 ஆண்டுகள் முடிந்த பிறகு முட்டையை உடைக்க வேண்டும். ஆனால் ஆர்வத்தின் காரணமாக 800வது ஆண்டில் முட்டையை கத்ரு தேவி உடைத்தாள். அந்த நேரத்தில் அந்த முட்டைக்குள் தங்கியிருந்த மிகவும் பிரகாசமான குழந்தையின் அனைத்து உறுப்புகளும் தொடைகளும் மேலே மட்டுமே முழுமையாகின. முட்டையிலிருந்து அது வெளியே வந்தவுடன் அரை நீளமான உறுப்புகளை கொண்ட அந்த குழந்தையால் தாயாரான அன்னை வினதை சபிக்கப்பட்டாள். அவரது முகத்தின் பிரகாசம் கோபத்தால் அருணன் சிவப்பாக இருந்தது. என் தாயை, கத்ருவின் மைந்தர்கள் தங்கள் தாயின் மடியில் அழகாக விளையாடுவதை நீங்கள் பார்த்தீர்கள். முட்டை உடைந்தது. எனவே நான் முழுமை அடையாத உறுப்புகளுடன் ஒன்றாகிவிட்டேன். எனவே நான் தம்மை சபிக்கிறேன். பறவை தம் துணை மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தைகளுக்கு அடிமையாக இரு. அந்த சாபத்தால் நடுங்கி பறவை இவ்வாறு கூறியது: அருணா, தொடையில்லாதவனே, என் மகனே, சாபத்தின் முடிவை, மீட்பை உன் தாய்க்கு சொல்வாய். அருணன் கூறினார், அந்த 3வது முட்டையை உடைக்காதீர்கள். அது என்னுடையது போன்றது. இந்த முட்டையிலிருந்து பிறக்கப் போகிறவர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விடுவார். இவ்வாறு கூறிய பிறகு அருணன் ஆனந்த கானனம் என்ற புனித இடத்திற்கு பறந்தார். அங்கு விஸ்வேஸ்வரர் அந்த ஊனமுற்றவருக்கும் ஆசி வழங்கினார். இவ்வாறு உங்கள் கேள்வியின்படி அன்னை வினதையின் அடிமைத்தனத்திற்கான காரணம் தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. முனிவரே, தற்செயலாக அருணாதித்யனின் தோற்றத்தை நான் தங்களுக்கு கூறுகிறேன். இந்த குழந்தைக்கு தொடைகள் இல்லாததால் அருணன் என்று பெயரிடப்பட்டது. கோபத்தால் அவன் முகம் சிவந்ததால் அவன் அருணன் என்று அழைக்கப்பட்டான். வாரணாசியில் அவனால் தவம் செய்யப்பட்டது. சூரிய கடவுள் சாந்தமடைந்தார். அந்த இறைவனும் மகிழ்ச்சி அடைந்து அந்த அருணனுக்கு வரங்களை வழங்கினார். சூரிய கடவுள் அருணாதித்யர் என்று அவரது பெயரால் அறியப்பட்டார். சூரிய கடவுள் கூறினார்: வினதையின் மைந்தனே, அருணனே, எல்லா உலகங்களின் நலனிற்காக இருளை அகற்றி எனக்கு முன்னால் உள்ள எனது தேரில் என்றும் தங்குவாயாக.
மகாதேவ சிலைக்கு வடக்கே உள்ள வாரணாசியில் உங்களால் நிறுவப்பட்ட சிலையை மக்கள் வணங்கினால் அவர்கள் எங்கும் இருந்தும் பயப்பட வேண்டியதில்லை. அருணாதித்யர் என்று பெயரிடப்பட்ட என்னை எப்போதும் வணங்குபவர்களை துன்பமோ வறுமையோ பாவங்களோ பாதிக்காது. அருணாதித்யரை நாடுவதன் மூலம் அவர்கள் அனைத்து நோய்களிலிருந்தும் துன்பத்தை தடுக்க இயலும். அவர்கள் தீய நிகழ்வுகளால் பாதிக்கப்படுவதில்லை, துக்க நெருப்பால் எரிக்கப்படுவதில்லை. அதன் பிறகு சூரிய கடவுள் அருணனை தனது தேரில் ஏற்றி அழைத்து சென்றார். இன்றும் அருணன் சூரிய ரதத்தில் விடியற் காலையில் எழுந்தருள்கிறார். தினமும் காலையில் எழுந்து சூரிய தேவனுடன் சேர்ந்து அருணனுக்கு வணக்கம் செலுத்துபவர்களுக்கு துன்பத்திலிருந்து பயம் எங்கிருந்து வரும்? அருணாதித்யனின் மகத்துவத்தை கேட்டால் அவர் ஒருபோதும் எந்த பாவத்தையும் அடைய மாட்டார். ஸ்கந்தன் கூறினார், விருத்தாதித்யனின் மகத்துவத்தை கேளுங்கள், அதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். அந்த செயல், இதை கேட்பது ஒரு மனிதனை பாவ செயல்களை தவிர்க்கச் செய்கிறது. இங்கு வாரணாசியில் ஹரிதா என்ற வயதான ஒரு பெரியவர் மிகுந்த தவத்திற்காக சூரிய கடவுளை சாந்தப்படுத்தினார். உறுதியான பக்தி கொண்ட அவர் விசாலாட்சியின் தெற்கே சூரியனின் உருவத்தை நிறுவினார். அந்த உருவம் அனைத்து மங்களகரமான பண்புகளையும் கொண்டிருந்தது மற்றும் மங்களகரமானதை வழங்குவதற்காக நோக்கமாக கொண்டது. பிராணன் சூரிய கடவுள். அவரை கண்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த வயதான கடுந்தவ முனிவருக்கு ஒரு வரத்தை வழங்கினார். அவர், தாமதம் செய்யாதே, என்னிடம் கேட்பாய், நான் உனக்கு என்ன வரம் கொடுக்க வேண்டும் என்றார். அந்த முனிவர் மகிழ்ச்சி அடைந்த சூரிய கடவுளிடமிருந்து ஆகாயத்தின் இரத்தினமான வரத்தை தேர்ந்தெடுத்தார். இறைவன் மகிழ்ச்சி அடைந்தால் எனக்கு மீண்டும் இளமையை தாரும். நான் முதுமையை அடைந்து விட்டதால் தவம் செய்ய எனக்கு எந்த திறனும் இல்லை. என் இளமையை மீண்டும் பெற்று நான் ஒரு சிறந்த தவத்தை செய்வேன். தவம் மட்டுமே மிகப்பெரிய தர்மம், தவம் மட்டுமே மிகப்பெரிய செல்வம், தவம் மட்டுமே மிகப்பெரிய புருஷார்த்தம் என்று அழைக்கப்படும். அன்பு, தவம் நிச்சயமாக முக்தி கிடைக்கும். தவம் இல்லாமல் எங்கும் செழிப்பு மற்றும் செல்வத்தை பெற முடியும். தவத்தின் வலிமையால் மட்டுமே துருவ சுவாமியும் மற்றவர்களும் நல்ல பதவியை பெற்றனர். உங்கள் தாராளமான வரத்திற்கு நன்றி. நான் அனைவராலும் மதிக்கப்படும் இளமையை மீண்டும் பெறுவேன். அதன் பிறகு இரு உலகங்களிலும் மகத்துவத்தை அளிக்கும் தவத்தை செய்வேன். இங்குள்ள உயிரினங்களின் முதுமைக்கு ஐயகோ, இதன் மூலம் அனைவரும் பிரிந்து விடுகிறார்கள். ஏனெனில் ஒருவரின் புலன் உறுப்புகள் முதுமையால் பீடிக்கப்படுகின்றது. அதிகப்படியான துயரத்தை ஏற்படுத்தும் முதுமையை விட மரணம் கூட விரும்பத்தக்கது. மரணம் ஒரு கணம் வேதனையானது, ஆனால் முதுமையின் வலி ஒவ்வொரு கணமும் நிகழ்கிறது. தங்கள் புலன்களை வென்ற ஆண்கள் நீண்ட கால தவத்திற்காக நீண்ட ஆயுளையும் தானம் செய்ய செல்வத்தை, ஒரு மகனை பெறுவதற்கு மனைவியையும், முக்தியை அடைவதற்கு புத்தியையும் விரும்புகிறார்கள். பிராணன் சூரிய கடவுள் முதியவரின் முதுமையை உடனடியாக நீக்கி அவருக்கு வசீகரத்தை உருவாக்கும் இளமையை அளித்து தகுதியை அடைவதற்கான வழிமுறையாக மாறுகிறார். இவ்வாறு பிராணனிடமிருந்து இளமையை அடைந்த பிறகு அந்த பெரிய முதிய முனிவர் ஹரிதர் வாரணாசியில் கடுமையான தவம் செய்தார். அதன் பிறகு முதுமையை நீக்கும் அந்த தெய்வ ஆதித்யர் விருத்தாதித்யர் என்ற நினைவு கூறப்படுகிறார். ஏனெனில் அவர் முதுமை முனிவர் ஹரிதரால் சாந்தப்படுத்தப்பட்டார். கலசத்தில் பிறந்தவரே முனிவரே, வாரணாசியில் விருத்தாதித்யரிடம் முதுமை, துயரம் மற்றும் நோய்களை அடிப்பவரான விருத்தாதித்யரை வணங்குவதன் மூலம் பலர் அமானுஷ்ய சக்திகளை பெற்றுள்ளனர். வாரணாசியில் விருத்தாதித்யரை ஞாயிற்றுக்கிழமை வணங்குவதன் மூலம் ஒரு மனிதன் விரும்பிய பலனை பெறுவான். அவர் துரதிருஷ்டத்தை சந்திக்க மாட்டார். ஸ்கந்தன் கூறினார், முனிவரே, இனிமேல் சிறந்த கேசவாதித்யரை குறித்தும் கேசவனுடன் இணைந்த பிறகு சூரிய கடவுள் எவ்வாறு ஆன்மீக அறிவை பெற்றார் என்பதையும் குறித்து கேளுங்கள். ஒரு முறை ஆதிகேசவர் ஆகாயத்தில் முன்னேறி சென்று சப்தாஸ்வரரால் 7 குதிரைகள் கொண்டவர் சூரிய கடவுள் ஈஸ்வரலிங்கத்தை வணங்குவதை கண்டார். ஆர்வத்தினால் ரவி சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்து அமைதியான அசையாமல் ஸ்ரீஹரியின் அருகில் அமர்ந்தார்.
மிகவும் ஆச்சரியம் கொண்டார். ஸ்ரீஹரியான பகவானிடம் ஏதேனும் கேட்க விரும்பி அதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து ஹரி வழிபாட்டை முடித்ததும் அவர் அவரை வணங்கினார். அவர் தனது உள்ளங்கைகளை பயபக்தியுடன் இணைத்தார். உங்களை வரவேற்கிறோம் என்று பகவான் ஸ்ரீஹரியிடம் மிகுந்த மரியாதையுடன் கூறினார். வணங்கிய சூரிய கடவுளை அவர் அருகில் அமரச் செய்தார். அது ஒரு பொருத்தமான வாய்ப்பு என்பதை கண்டு அசுரர்களை அழிப்பவரான லோக சக்ஷு, உலகின் கண் சூரியன் அதோக்ஷஜரை ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி பின்வருமாறு சமர்ப்பித்தார். ரவி கூறினார், விஸ்வம்பரரே, பிரபஞ்சத்தின் தலைவரே, தாங்கள் அனைத்து உலகங்களின் உள்ளார்ந்த ஆன்மா. மாதவரே, பிரபஞ்சத்தால் போற்றப்படுவதற்கு தகுதியானவரே, இங்கே தம்மாலும் போற்றப்படுவதற்கு தகுதியானவர் யாராவது உண்டா? அனைத்து உலகங்களின் இருப்பிடமே இந்த காணக்கூடிய உலகம் தம்மிடமிருந்து வெளிப்படுகிறது. எல்லாம் தம்மில் கரைந்து போகிறது. தாம் மட்டுமே முழு பிரபஞ்சத்தின் பாதுகாவலர். இந்த ஆச்சரியமான விஷயத்தை கண்ட பிறகு நான் தங்களிடம் வந்துள்ளேன். பகவானே, தலைவரே, உலக இருப்பின் துயரத்தை அளிப்பவரே, தம்மால் வணங்கப்படுவது என்ன? 1000 கதிர் சூரியனின் இந்த உரையை கேட்டதும் ரிஷிகேசரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சூரிய கடவுளை தனது கையால் சைகை செய்து சத்தமாக பேசாதே என்று கூறுவது போல் நிறுத்தினார். ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், நீல தொண்டை கொண்ட ஈசனார், அதாவது தேவி உமையின் நாயகர், தேவர்களுக்கெல்லாம் இறைவன், பெரிய இறைவன் மட்டுமே இங்கே வணங்கப்படுவதற்கு தகுதியானவர். அவர் அனைத்து காரணங்களுக்கும் காரணம். புத்தி குறைபாடு உள்ள ஒருவர் 3 விழிகளை கொண்ட இறைவனை தவிர வேறு ஒருவரை வணங்கினால் அவர் விழிகள் இல்லாதவராக கருதப்பட வேண்டும். உண்மையில் அவருக்கு விழிகள் இருந்தாலும் கூட மிருத்யுஞ்சயர் மட்டுமே போற்றப்பட தகுதியானவர். அவர் பிறப்பு, இறப்பு மற்றும் முதுமையை நீக்குகிறார். உண்மையில் மிருத்யுஞ்சயரை வணங்குவதன் மூலம் ஸ்வேத கேது மரணத்தை வெல்ல முடிந்தது. காலரான சிவபெருமானை, ஈசனாரை சாந்தப்படுத்துவதன் மூலம் பிருங்கி முனிவர் காலத்தை, மரணத்தின் கடவுளை வென்றார். மிருத்யு, மரணத்தின் கடவுள் சிலாதரின் மகனையும் நந்தி தேவர் மிருத்யுஞ்சயரை வணங்கிய மற்றவர்களையும் காத்தருளினார். ஒரு அம்பை எய்து திரிபுரர்களை விளையாட்டுத்தனமாக வென்ற பூதேஷரை வழிபடுவதன் மூலம் யார் மிகவும் அழகானவராக மாறமாட்டார்கள்? சாந்தப்படுத்துதல் 3 கண்களை கொண்ட இறைவன் மிகவும் உன்னதமான செயல். ஏனென்றால் அவர் 3 உலகங்களின் மீதான வெற்றிக்கு காரணம். பிராணனே, அனைவருக்கும் இன்றியமையாத சாரமான ஸ்மராவின் எதிரியை வணங்காதவர் யார்? சிவபெருமான் யாருக்கு மிகவும் அன்பானவர் அல்ல? அவர் விழிகள், இமைகள் மூடும் போது இந்த முழு பிரபஞ்சமும் சுருங்கிவிடும், அதாவது அழிந்துவிடும். மற்றும் அவரது விழிகள் திறக்கும் போது முழுமை அடையும். இங்கே சம்புமூர்த்தியின் லிங்கத்தை வணங்குவதன் மூலம் ஒரு மனிதன் வாழ்க்கையின் 4 நோக்கங்களையும் உடனடியாக அடைகிறான். இதில் எந்த தயக்கமும் இல்லை. இங்கே சம்புமூர்த்தியின் லிங்கத்தை வணங்கிய பிறகு நூற்றுக்கணக்கான பிறவிகளில் செய்த பாவ குவியல்களிலிருந்து ஒரு மனிதன் உடனடியாக விடுபடுகிறான். சந்தேகத்திற்கிடமின்றி என்ன விஷயங்கள், மகன்கள், மனைவிகள், நிலங்கள், சொர்க்கம், சம்சாரத்திலிருந்து விடுதலை, சிவனை வணங்குவதன் மூலம் நடக்காது, அது பெறப்படும். 1000 கதிர்களை உடையவரே, சிவலிங்கத்தை மட்டும் வழிபடுவதன் மூலம் 3 உலகங்களின் செல்வங்களும் வளங்களும் எனக்கு கிடைத்துள்ளன. அது உண்மைதான். அது நிச்சயமாக எல்லா நேரங்களிலும் உண்மை. இதுவே மிகப்பெரிய யோகம். இதுவே மிகப்பெரிய தவம். இதுவே மிகப்பெரிய யோகம். இதுவே மிகப்பெரிய தவம். இதுவே மிகப்பெரிய ஞானம். இதன் மூலம் சிவலிங்கம் வழிபடப்படுகிறது. இந்த பரந்த உலகில் துயரத்தின் கொள்கலனில் பார்வதி தேவியான அன்னையின் இறைவனின் லிங்கம் ஒரு முறையாவது வழிபடப்பட்டவர்களுக்கு துன்பத்தின் பயம் எங்கிருந்து வரும்? ரவி மூர்த்தியே, திவாகரரே, மற்ற அனைத்தையும் துறந்து லிங்கத்தில் அடைக்கலம் தேடியவனை பெரிய பாவங்கள் கூட துன்புறுத்துவதில்லை. பாஸ்கரரே, இங்குள்ள லிங்க வழிபாட்டில் ஆர்வம் மகேஸ்வரர் இவ்வுலக இருப்பிலிருந்து பிரிந்து நடைமுறைக்கு கொண்டு வர விரும்பும் நபர்களுக்கு மட்டுமே ஏற்படும். 3 உலகங்களிலும் லிங்கத்தை சாந்தப்படுத்துவதை விட வேறு எதுவும் புனிதமானது அல்ல.
லிங்கம் நீராடும் புனித நீரை நாடுவதன் மூலம் அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நீராடும் பலன் கிடைக்கும். எனவே அர்க்யமே, நீங்களும் மகேஸ்வர லிங்கத்தை வணங்கி மிகுந்த மகிமையை பெற மிகுந்த பிரகாசத்துடன் அனைத்தும் பெருகும். பகவான் ஸ்ரீஹரியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் 1000 கதிர்களை கொண்ட இறைவன், முனிவரே, ஒரு படிக லிங்கத்தை உருவாக்கி அதை இன்றும் வணங்கி வருகிறார். விவஸ்வான் சூரிய கடவுள் ஆதிகேசவரை தனது ஆசானாக தேர்ந்தெடுத்து ஆதிகேசவத்தின் வடக்கே அங்கு வழிபடுகிறார். எனவே அந்த லிங்கம் கேசவாதித்யன் என்று அழைக்கப்படுகிறது. அவர் பக்தர்களின் இருளை அழிப்பவர். போதுமான அளவு வழிபடப்படுவதால் அவர் மனதில் விரும்பும் அனைத்தையும் என்றென்றும் வழங்குவார். வாரணாசியில் கேசவாதித்யரை சாந்தப்படுத்துவதன் மூலம் ஒரு நல்ல மனிதன் உயர்ந்த ஞானத்தை பெறுகிறான். அதன் மூலம் அவன் முக்தியையும் அடைகிறான். கங்கை மற்றும் வாரணாமின் சங்கமத்தில் உள்ள புனித தீர்த்த பாதோடகத்தில் ஒருவர் தனது முன்னோர்களுக்கு நீர் அர்ப்பணிப்பை செய்து கேசவாதித்யரை தரிசிக்க வேண்டும். அவர் மீண்டும் பிறவி பாவங்களிலிருந்து விடுபடுகிறார். அகஸ்திய மாமுனிவரை, ரத சப்தமி நாளின் மாக மாதமான மாசி மாதத்தின் பிரகாசமான பாதியின் 7வது நாள், அதாவது சப்தமி திதி ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்த நாளில் ஒரு பக்தர் அதிகாலையில் ஆதிகேசவருக்கு முன்னால் உள்ள பாதோடக தீர்த்தத்தில் நீராட வேண்டும். அவர் மௌனத்தை கடைபிடித்து கேசவாதித்யரை வழிபட வேண்டும். 7 பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து அவர் உடனடியாக விடுபடுவார். 3 மந்திரங்கள். மகர மாத சப்தமி திதியான தை மாத சப்தமி திதியில் 7 பிறவிகளில் நான் செய்த அனைத்து பாவங்களையும் அவற்றை சுற்றியுள்ள நோய் மற்றும் துக்கத்தையும் போக்கட்டும். இந்த 7 வகையான பாவங்கள் தற்போதைய பிறவியில் செய்தவை, முந்தைய பிறவியில் செய்தவை, மன ரீதியானவை, வாய்மொழியானவை, உடல் ரீதியானவை, தெரிந்தவை, தெரியாதவை அனைத்தும் நீங்கட்டும். சப்திகா சூரிய சக்தி மகரத்தின் சப்தமி இந்த 7 வகையான பாவங்களையும் என் புனித நீராட்டத்தால் அழிக்கிறது. 7 நோய்களுடன் சேர்ந்து அவற்றையும் அது போக்கட்டும். இந்த 3 மந்திரங்களையும் மீண்டும் ஜபிப்பதன் மூலமும் பாதோடகத்தில் புனித நீராடுவதன் மூலமும் கேசவாதித்யரை தரிசிப்பதன் மூலமும் ஒரு மனிதன் உடனடியாக பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். கேசவாதித்யனின் மகிமையை நம்பிக்கையுடன் கேட்பவர் ஒருபோதும் பாவங்களால் கரைப்படுவதில்லை. அவர் சிவனிடம் பக்தியை பெறுகிறார். ஸ்கந்தன் கூறினார், இனிமேல் வாரணாசியில் உள்ள ஹரிகேசவனத்தின் அழகிய காட்டில் தங்கி இருக்கும் சிறந்த விமலாதித்யரை கேளுங்கள். முன்பு உச்ச நேரத்தில் அல்லது உச்ச மலை பாங்கான நாட்டில் விமலன் என்ற ஒரு சத்திரியன் இருந்தார். அவர் மாசுகள் இல்லாத பாதையில் வாழ்ந்தாலும் முந்தைய கர்மங்களின் விளைவாக தொழுநோய் என்ற துர்நாற்றத்தை அவர் பெற்றார். அவர் தனது மனைவி, வீடு மற்றும் செல்வங்களை விட்டு வெளியேறினார். விவேகமுள்ள மனிதன் வாரணாசிக்கு சென்று பிராணனை, சூரிய கடவுளை சாந்தப்படுத்தினார். ஜபம், கரவீரம், சிறந்த கிம்சுகம், சிவப்பு தாமரை மற்றும் அசோகர் ஆகியவற்றின் நறுமண மலர்களால் சூரிய கடவுளை வணங்கினார். அவர் நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் கூடிய பாதாள மற்றும் சம்பக மலர்களால் ஆன மாலைகளை வழங்கினார். குங்குமப்பூ, அகல்லோச்சம் மற்றும் கற்பூரம் கலந்த சிவப்பு சந்தனத்தை அவர் சமர்ப்பித்தார். தேவமோகன தூபங்களை முழு வழிமண்டலத்தையும் ஏராளமான வாசனை திரவியங்களால் நிரப்பினார். கற்பூர விளக்குகள், திரிகளுடன் கூடிய விளக்குகள் மற்றும் நெய்வேத்தியத்திற்காக பால் மற்றும் நெய் கொழுக்கட்டைகளையும் வழங்கினார். அவர் பல்வேறு வகையான அர்க்யங்களை வழங்கினார். குறிப்பிட்ட உத்தரவுகளின்படி சூரிய கடவுளின் பிரார்த்தனைகளை மீண்டும் செய்தார். அவர் இவ்வாறு சாந்தி அடையும் போது சூரிய கடவுள் வரங்களை அருள்பவர். அவர் கூறினார், களங்கமற்ற செயல்களின் விமலரை, உனக்கு கிடைக்கும் வரத்தை கூறுவாய். உன்னுடைய இந்த தொழுநோய் மறைந்து போகட்டும். இன்னொரு வரத்தை கேளுங்கள். சூரிய கடவுளின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் விமலா மகிழ்ச்சியால் முடிகள் கூர்மையாக நிற்க தலையில் விழுந்து வணங்கினார். ஒற்றை சக்கர தேர் கொண்ட சூரிய கடவுளிடம் அவர் சமர்ப்பித்தார். பிரபஞ்சத்தின் கண்ணே, புரிந்து கொள்ள இயலாத ஆன்மாவே, பெரும் இருளை விரட்டுபவரே,
பரிசுத்த இறைவன் மகிழ்ச்சி அடைந்தால் எனக்கு ஒரு வரம் வழங்கப்பட்டால் தம் மீது பக்தியில் உறுதியாக இருப்பவர்களின் முழு குடும்பத்திலும் தொழு நோய் ஏற்படலாகாது. 1000 கதிர்களை உடையவரே, வேறு நோய்களும் இருக்கக்கூடாது. வறுமையும் தமது பக்தர்களுக்கு எந்த துன்பமும் இருக்கலாகாது. சூரியதேவர் கூறினார், மிகவும் புத்திசாலியே, அப்படியே ஆகட்டும். மற்றொரு சிறந்த வரத்தை கேளுங்கள். மிகவும் புத்திசாலியானவரே, இந்த சிலையை நீங்கள் வணங்குகிறீர்கள். இந்த சிலையில் அருகில் இருந்து நான் ஒருபோதும் வெளியேற மாட்டேன். இந்த உருவம் உங்கள் பெயரால் பிரபலமாக அறியப்படும். இதன் பெயர் விமலாதித்யா. இது எப்போதும் பக்தர்களுக்கு வரங்களை வழங்குபவராக இருக்கும். இது அனைத்து நோய்களையும் அனைத்து பாவங்களையும் அகற்றும். இந்த வரங்களை வழங்கிய பிறகு சூரியதேவன் அங்கேயே மறைந்தார். விமலன் சுத்தமான களங்கமற்ற உடலுடன் தனது இருப்பிடத்திற்கு சென்றார். வாரணாசியில் உள்ள விமலாதித்யா இவ்வாறு இருக்கிறார். மங்களத்தை வழங்குபவர். அவரை தரிசிப்பதன் மூலம் தொழுநோய் மற்றும் துர்நாற்றம் முற்றிலும் அழிக்கப்படுகிறது, அதாவது குணப்படுத்தப்படுகிறது. விமலாதித்யாவின் இந்த கதையை கேட்பவன் களங்கமற்ற தூய்மையை அடைகிறான். அவன் அனைத்து மன அசுத்தங்களிலிருந்தும் விடுபடுகிறான். ஸ்கந்தன் கூறினார், விஸ்வேசத்திற்கு தெற்கே மற்றொரு தெய்வம் கங்காதித்யன் இருக்கிறார். ஒரு மனிதன் அதை காண்பதன் மூலம் தூய்மையை அடைகிறான். கங்கா பகீரதன் அவளை வழிநடத்தி வந்தபோது சூரிய கடவுள் கங்கையை புகழ்ந்து பாடுவதற்காக அங்கு நின்றார். இன்று வரை பாஸ்கரன் இரவும் பகலும் கங்கையை எதிர்கொண்டு அவளை புகழ்ந்து பாடுகிறார். அவர் தனது ஆன்மாவில் மகிழ்ச்சி அடைந்து கங்கையின் பக்தர்களுக்கு வரங்களை வழங்குகிறார். வாரணாசியில் கங்காதித்யனை சாந்தப்படுத்தும் ஒரு சிறந்த மனிதர் எந்த இடத்திலும் துக்கத்தை அடைவதில்லை. அவர் நோயுறுவதும் இல்லை. ஸ்கந்தன் கூறினார், பாக்கியசாலியே, யமாதித்யனுடன் தொடர்புடைய மற்றொரு விஷயத்தை கேளுங்கள். அதை கேட்டதும் ஒரு மனிதன் யமனின் உலகத்தை காணவே மாட்டான். முனிவரே, யமேசத்திற்கு மேற்கிலும் விளரேசத்திற்கு கிழக்கிலும் உள்ள யமாதித்யரை தரிசிப்பதன் மூலம் ஒரு பக்தன் யமாதித்யரை ஒருபோதும் காண மாட்டான். 14ஆம் சந்திர நாளுடன் இணைந்த செவ்வாய்க்கிழமை யம தீர்த்தத்தில் நீராடிய பிறகு பக்தர் யமேஸ்வரரை தரிசிக்க வேண்டும். அவர் விரைவில் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். முன்பு யமன் யம தீர்த்தத்தில் தூய தவம் செய்தார். பின்னர் அவர் யமேசனை மற்றும் யமாதித்யனை நிறுவினார். அவை அமானுஷ்ய சக்திகளை வழங்குகின்றன. கலச பிறவியே, ஆதித்யரை யமன் அங்கு நிறுவியதால் அவர் யமாதித்யன் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் யமனால் எழும் வேதனையை நீக்குகிறார். யமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட யமேசனையும் யமாதித்யனையும் வணங்கி யம தீர்த்தத்தில் புனித நீராடும் ஒருவன் யமனின் உலகத்தை காண மாட்டான். 14ஆம் சந்திர நாளில் பரணி நட்சத்திரத்துடன் கூடிய செவ்வாய்க்கிழமை யம தீர்த்தத்தில் பானங்கள் மற்றும் அரிசி உருண்டைகளை வழங்குவதன் மூலம் ஒருவர் பித்ருக்களுக்கு கடன்பட்டிருப்பதிலிருந்து விடுபடுகிறார். நரகத்தில் வசிக்கும் பித்ருக்கள் எப்போதும் இதையே விரும்புகிறார்கள். செவ்வாய்க்கிழமை பரணியுடன் 14ஆம் சந்திர நாளின் இந்த சிறந்த சேர்க்கை ஏற்பட்டால் மிகவும் புத்திசாலியான ஒருவர் நமது குடும்பத்தின் வாரிசு காசியில் உள்ள யம தீர்த்தத்தில் புனித நீராடி எள் விதைகளுடன் பானங்களை வழங்கினால் அது நமது விடுதலைக்கு உகந்ததாக இருக்கும். காசியில் உள்ள யம தீர்த்தத்தில் இந்த சேர்க்கையில் ஸ்ரார்த்தம் செய்யப்பட்டால் கயை மற்றும் ஸ்ரார்த்தங்களுடன் மகத்தான தட்சிணைகளுடன் யாத்திரை செய்வதால் என்ன பயன்? யம தீர்த்தத்தில் ஸ்ரார்த்தம் செய்து யமேஸ்வரரை வணங்கி யமாதித்யரை வணங்குவதன் மூலம் பித்ருக்களிடம் கடன்பட்டிருக்காமல் இருக்க வேண்டும். ஸ்கந்தன் கூறினார், இவ்வாறு பாவங்களை போக்கும் 12 ஆதித்யர்களின் பிச்சை உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது. இவற்றின் தோற்றத்தை கேட்பதால் ஒரு மனிதன் நரகத்தில் விழுவதில்லை. கலசத்தில் தோன்றிய முனிவரே, சூரிய கடவுளின் பக்தர்களால் காசியில் குஹ்யகார்கர் போன்ற பல ஆதித்யர்களும் நிறுவப்பட்டுள்ளன. 12 ஆதித்யர்களை விளக்கும் இந்த புனித அத்தியாயங்கள் 45 முதல் 51 வரை கேட்பதன் மூலம் அவற்றை மற்றவர்களுக்கு கூறுவதன் மூலமும் ஒரு மனிதன் பேரழிவுகளை தவிர்க்க முடியும். அவன் ஒருபோதும் துக்கத்தை அடைவதில்லை. 51ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.